இதே சட்டத்தின் கீழ் தான் கர்நாடகாவிலே முதலமைச்சர் சித்தராமையா 2 முறை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டு இருக்கார். இதே சட்டத்தின் கீழ் தான் தெலுங்கானாவிலே ரேவந்த் ரெட்டி அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார். இதே சட்டத்தின் கீழ் தான் பீகாரிலே நிதிஷ்குமார் முதலமைச்சர் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார். இதே சட்டத்தின் கீழ் தான் ஆந்திராவும் ஒரிசா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? இது யாரோ நம்புற மாதிரி இருக்கா? நம்புவீங்களா? இந்த செய்தியை எல்லா கிராமத்துக்கும் எடுத்துட்டு போங்க, எல்லா கிராமத்துக்கும் எடுத்துட்டு போங்க. வேணுமே இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று பிடிவாதம் இல்லை, அந்த ஆணவம் மனதில் ஆணவம். இந்த மக்கள் எல்லாம் முன்னேறக்கூடாது, ஓட்டு மட்டும்தான் போடணும் அந்த ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வருகின்ற காலம் நிச்சயமா பதில் மட்டும் கிடையாது. உறுதியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வன்னியர்களுக்கு எதிரானது திமுக, வன்னியர் எதிரி திமுக, ஸ்டாலின். ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகக்கூடாது வருகின்ற தேர்தலில். அப்படி செய்யலாமா? செஞ்சே ஆகணும். ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் படிக்க கூடாது, நம்ம வேலைக்கு போக கூடாதுன்னு அவ்வளவு ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுகவுக்கோ இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் புகட்டுவோம். அதுக்கு தயாராகுங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும். ஏனால் இது முக்கியமானது.